Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பொதுமுறை வடிவியல் பார்ட் 2. இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் மீது அமைந்த பி என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடு எப்படி கண்டுபிடிச்சோம்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடும் புள்ளி, அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு இதில் புரியும். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தொடும் புள்ளி, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட மையம் சி 0,0 இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் y = mx + c என்ற நேர்கோடு. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா y = mx + c நேர்கோடு. x² + y² = a² என்ற வட்டத்தின் தொடும் புள்ளி. ஸோ x² y² = a² வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் தான். அதாவது மையம் 0,0 வச்சா வட்டத்தில் சம்பாடு தான். அந்த வட்டத்தை டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது சம்பாடு தான் எப்படி இருந்திருக்காங்க. ஸோ இந்த வட்டத்தை தொடும் புள்ளி x1, y1. ஸோ அந்த பிங்கிறது x1, y1 பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தோட தொடும் புள்ளி. ஸோ y1 = mx1 + c இந்த ஈக்குவேஷன் வந்து 1 எடுத்துக்கங்க. x1, y1 தொடுகோட்டின் சமன்பாடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த x1, y1ங்கிற அந்த தொடுகோட்டோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா x × x1 + y × y1 = a². இதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோட்டோட சமன்பாடு. ஸோ இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஷெடியூல்லேருந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது y1 அங்கேயே வச்சுட்டு x x1 -x × x1 + a². இதை 2ன்னு வச்சுக்கிற ஈக்குவேஷன். ஸோ அதாவது ஒரு நேர்கோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா y1 mx1 + c நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடுகோட சமன்பாடு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி y × y1 = -x × x1 + a² எடுத்து வச்சிருக்கோம். சமன்பாடு 1 மற்றும் 2 ஒரே நேர்கோட்டை குறிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோடு அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல இந்த நேர்கோடும் ஸோ இங்கே நம்ம எடுத்தது ஜென்ரல் ஃபார்மோட தொடுகோட சமன்பாடு 2 சேம் தான். அதனால கெழுக்களின் விகிதமும் சமமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட கோடு சேமா இருக்கும்போது, நேர்கோடு சேமா இருக்கும்போது அது கெழுக்கோட விகிதமும் சேமாக தான் இருக்கும். கெழுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட கெழு வந்து பார்த்தீங்கன்னா y1 / இங்கே ஒய்யோட கெழு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படி வச்சிருக்காங்க = அதே மாதிரி இங்கே எக்ஸோட கெழு வந்து பார்த்தீங்கன்னா -x1 / இங்கே எக்ஸோட கெழு வந்து பார்த்தீங்கன்னா m = இங்கே a² / c. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கெழுக்களை மட்டும் எடுத்து அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது ரெண்டு ஈக்குவேஷன் சேமாக இருந்துச்சுன்னா அந்த கெழுக்குள்ள ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு y1 கண்டுபிடிக்கலாமா, அதாவது y1 = a² / c இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x1 இது ரெண்டு கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க x1 / m. ஸோ இப்போ என்ன ஆகும் இந்த a² - a² m / c. ஸோ அப்போ x1 வேல்யூ வந்து இது வந்துடும். ஸோ இப்போ இந்த சியோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் x1 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ அதை கொண்டு போய் போடும்போது -a² m / c. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் a² m / c இருக்கும். அப்போ c × m. ஸோ இப்போ இந்த c சரி போய் இப்போ இந்த c இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த c வந்து இதில் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் c² வந்துடும் = ஸோ இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதில் c சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதாவது c² இருக்கும்போது ரெண்டு பக்கம் ரூட் எடுக்க என்ன ஆகும், அதனால தான் வந்து ரூட் எந்த ஒரு வேல்யூக்கும் ரூட் எடுக்கும்போது ரூட் வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். அதனால வந்து c = +or - a × √(1 + n²). ஸோ நீங்கள் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ x1 y1 c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதனால் தொடும் புள்ளி ஸோ நமக்கு தெரியும். ஸோ இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியேஷன் இருக்கு. ஸோ அப்போ +or - இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் எடுக்கிற பாயிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா x1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -am / √(1 + n²). இப்போ இந்த வேலையை சியோ கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. x1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -am / √(1 + ஏன்னா இந்த ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா மேனஸ் இது. அதே மாதிரி சியோட வேல்யூ கொண்டு போய் ஒயில சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா a கேன்சல் ஆன பிறகு a / √(1 + n²). ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா சியோட வேல்யூ இந்த ரெண்டு பாயிண்ட் வரும். அதே தொடும்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்துச்சுன்னா சியோட வேல்யூ மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்ன வரும் -am / √(1 + n²).
அதே மாதிரி -a டிவைட் பை ரூட் 1 + m ஸ்கொயர். ஸோ இந்த சியோட வழி மைனஸ் கொண்டு போய் சப்ளை பண்ணி x1 உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு புள்ளி இருக்கு. குறிப்பு: P என்ற புள்ளியில் வட்டத்தின் தொடுகோட்டு சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா Pங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் இருக்கிற தொடுகோட்டு சமன்பாடு பார்த்தீங்கன்னா y = mx + or - a × √1 + m ஸ்கொயர். ப்ரீவியஸ்ல பார்த்தா பார்த்தீங்களா, அதில் வந்து சியோட வழியும் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த நேர்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வழியை மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது y = mx + or - a √1 + m ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தொடுகோட்டு சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறக்காக. தேற்றம்: x² + y² = a² என்ற வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இரு தொடுகோடுகள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்திலிருந்து வெளியே உள்ள ஒரு புள்ளி அது எப்படி இருக்கும்னா நிரூபணம். ஸோ நீங்கள் 10th வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜாமெட்ரியில் போட்டிருப்போம், ஒரு வட்டத்துக்கு வந்து இரு தொடுகோடு வரையறுக்கீங்க. ஸோ வெளியில் இந்த பாயிண்ட் Px1, இருந்துச்சுன்னா அதில் T1 T2 2 தொடுகோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளி Px1 என்ற புள்ளி வட்டத்திற்கு வெளியே உள்ளது எங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வெளியே எடுத்திருக்காங்க. தொடுகோட்டு சமன்பாடு, ஸோ நம்ம அதை குறிப்பில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தொடுகோட்டோட சமன்பாடு. ஸோ y = mx + or - a × √1 + m ஸ்கொயர். இது x1 அதன் வழியே செல்லும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா x y பதிலாக இந்த பாயிண்ட் வழியாக போகிறோம்னா x1 y போட்டிருக்காங்க. y1 = mx1 + or - a × √1 + m ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த m × x1 கொண்டு போகிறோம். y1 - m × x1 = a × √1 + m ஸ்கொயர். இருபுறமும் வர்க்கப்படுத்த, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ரூட்டை பார்க்கணும். ஸோ 2 பக்கமும் வர்க்கப்படுத்த சொல்றாங்க. அப்போ வர்க்கப்படுத்தணும் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது y - m × x1 ஸ்கொயர் இங்கே என்ன வர்க்கப்படும்போது a² வரும். ரூட்டை வர்க்கப்படுத்தும் போது என்ன ஆகும், ரூட்னாவே என்ன 1/2. ஸோ இன்டூ 2 வரும். அப்போ என்ன ஆகும், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகுதுன்னா 1 வரும். அதனால 1 + m ஸ்கொயர். ஸோ வர்க்கப்படுத்தும் போது ரூட் போயிடுது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா y², அதாவது y1² + அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா y1 - m2 m² x1² - 2m × x1 y1. அதே மாதிரி இந்த இதையும் சிம்பிள் பண்ணி செக் பண்ணீங்கன்னா -a² - a² m² = 0 கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிள் பண்ணும்போது இங்கே m² இருக்கு பார்த்தீங்கன்னா அது காமன் இதில் இருக்கு. இது 2 இருக்கா, இந்த 2 இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, m² காமன் எடுக்கும்போது x1² - a². அதே மாதிரி -2m × x1 y1 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த y1² -a² கான்ஸ்டன்ட் நம்பர், அதனால அது பிரேக் எலிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ m இந்த இருபடி சமன்பாடு m-க்கு என்ன மதிப்புகள் தரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது m² சொல்லிட்டு இருபடி சமன்பாடு இருக்கு. இருபடி சமன்பாடு நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ m² இருக்கும்போது m-க்கு 2 வேல்யூ வரும். அதனால m இருபடி சமன்பாடு m-க்கு என்ன மதிப்புகள் தரும். இந்த இரு மதிப்புகள் வட்டத்திற்கு இரு தொடுகோடுகளை தரும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த m-ஓட 2 வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது ஒரு கோடுக்கும் இந்த ஒரு கோடுக்கும் m-ஓட இன்னொரு வேல்யூக்கு போட்டு இந்த ஒரு நேர்கோடோட சமன்பாடு, அதாவது தொடுகோட்டோட சமன்பாடு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த தேட்டத்தை படி பார்த்தீங்கன்னா இரு தொடுகோடோட சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இன்டெப்த் எடுத்தாச்சு. குறிப்பு: புள்ளி x1, y1 வட்டத்திற்கு வெளியே அமையுமானால், ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அமைச்சுன்னா அதுக்கு என்ன வருது, இரு தொடுகோடுகள் மெய்யானவையாகும். ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்கும்போது 2 தொடுகோடுமே பாசிபிலிட்டி இருக்கு, அதாவது மெய்யானவையா இருக்கு. புள்ளி x1, y1 வட்டத்திற்கு உள்ள அமையுமானால், ஸோ இதே இங்கே இந்த மாதிரி உள்ள அமைஞ்சிருச்சுன்னா கற்பனை, அதாவது உள்ள அமைஞ்சா அதுக்கு தொடுகோடு வரைக்கும் பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால வந்து அது கற்பனையை எடுத்துக்கணும். புள்ளி x1, y1 வட்டத்தின் மீது அமைந்தால் இரு தொடுகோடும் ஒன்றாக அமையும். ஸோ இப்போ ஏதாவது சர்க்கிள் மேலே இங்கே அமைச்சுன்னா எப்படி நீங்கள் லைன் தொடுகோடு அதுக்கு போட்டிங்கனாலும் 2 தொடுகோடு ஒரே லைன் மேலே தான் வரும். ஸோ அதனால வந்து இரு தொடுகோடும் ஒன்றாக அமையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் மீது அமைந்த P என்ற புள்ளியின் தொடுகோடு மற்றும் செங்கோடு சார்ந்த கணக்குகளை பற்றி இந்த பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.